அலங்காரங்கள் திகழ திவ்ய சொரூபமாய் வரும் நமது கருப்பசாமிக்கு எங்க இருந்து வருகிறார் என்றால் சாமி நம்ம பாடும் பாட்ட கேட்டு கருப்பசாமி மன விட்டு ஓடி வரா இவ்வளவு அன்பு கொண்டு நம்மை தேடி வரும் கருப்பசாமிக்கு நாம் என்னெல்லாம் பூஜை செய்ய வேண்டும், என்னெல்லாம் படைத்து வணங்க வேண்டும் என்றால் எண்ணெய் இட்டு விளக்கேற்று இளநீர் நாம் படைத்து எண்ணெய் இட்டு விளக்கேற்று இளநீர் நாம் படைத்து பொன்வினையை திட்டிடவே பொன்வினைகள் திட்டிடவே முன்னே வைத்து வந்தங்களே வணங்க வேணும். பக்தியுடன் நமது கருப்பசாமிக்கு பிடித்தமான பிரசாதங்களை படைத்து நாம் விருப்பதோட்டு வேடுகின்றால் நமது கருப்பசாமி என்னென்ன தருவார் என்றால் என்ன தருவாரு? பொன் தருவார், பொருள் தருவார், பொருளோடு வாழ வைப்பான். பொன் தருவான், பொருள் தருவான், பொருளோடு வாழ வைப்பான். இல்லாத செல்வம் எல்லாம் இன்பமுடன் தான் தருவான். செய்யும் தொழில் தொடங்கும் முன்னே அவன் பெயரை முன்மொழிந்தால் எண்ணி வந்த செயல்கள் எல்லாம் என்ன முன்னே முடித்திடுவான். என்னாலுமே ஓம் கருப்பண்ண சுவாமியே.